கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில் தக்கதிதன்றென்று தானம் விலக்கியே சுக்கிரன் கண்ணை துரும்பார் கிளறிய சக்கர கையனே அச்சோகச்சோ சங்கம் இடத்தானே அச்சோகச்சோ. மிக்க பெரும் புகழ் மாவலி வேள்வியில், மகாபலியினுடைய வேள்வியிலே வாமனனாக வந்தான் கண்ணன். மிக்க பெரும் புகழ், பெரிய புகழ் உடையவன். என்ன புகழ் அவனுக்கு நாள்? பிரம்மண்யன், வதான்யன், சத்தியசந்தன் என்றெல்லாம் புகழ் உடையவன். சொன்ன சொல்லி மீறமாட்டான். பிராமண பக்தி உடையவன். வதான்யன் அள்ளி கொடுப்பன், உயிரை கேட்டா கூட கொடுத்துருவன் என்றெல்லாம் புகழ் உடையவனாகிய மகாபலியினுடைய வேள்வியில் யாகசாலையில வந்து தானத்துக்காக நிற்கிறான். அவன் கையிலிருந்து தானம் வாங்கணும்னு தானத்துக்காக நிற்கிறான். தானம் கொடுக்கவும் கிளம்பிட்டானவன். இவன் கவனிச்சு விட்டார் சுக்ராச்சாரியர், அவனுடைய குரு. குருன்னா உள்ளதெல்லாம் சொல்ல வேண்டாமோ? அதனால அவர் சொன்னார், மாயா மாணவ கோஹரிகி, தானம் பண்ணாதே இவனுக்கு. ஏனால் பண்ணினா ஒரு எள்ளளவாகிலும் புண்ணியம் கிடையாது. ஏன்? உண்மையான பிரம்மச்சாரி இல்லை, உண்மையான மனிதன் இல்லை. உண்மையான மனிதன் இல்லை. மேலும் உன்னுடைய சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்காக வந்திருக்கிறான். உன் விரோதியான தேவர்களுக்கு கொடுத்துருமா, அதனால இவனும் விரோதி, கொடுக்காத என்று சொல்லியும் கூட. ஆனா பலி சக்கரவர்த்தி கொடுக்கத்தான் கொடுப்பேன்னு புறப்படுறாரா. ஏன் அப்படின்னால் அவன் மிக்க பெரும்புகழ் மாவலி. அதனாலதான் தக்கது இது அன்றென்று தானம் விலக்கிய, தக்கது இது அன்று, தகாது தகாது என்று விளக்குறான். கொடுக்காதே கொடுக்காதே அப்படின்னு விளக்குறான். தானம் ஒருத்தர் கொடுக்கிறேங்கும் பொழுது கொடுக்காதேன்னு சொன்னாலே மகா பாபம். நியாயமா தானே கொடுக்கணும். தான் கொடுக்காது போனாலும் அவராவது கொடுக்கிறாளே அப்படின்னு சந்தோஷமாவது அடையணும். அதை விட ஒரு நல்லது அவ கொடுப்பா போங்கோன்னு சொல்லவாவது சொல்லணும். பக்கத்து வீட்டை காண்பிச்சா அவத்துல சாதம் போடுவா போங்கோன்னு சொன்னா கூட சாதம் போட்ட புண்ணியம் உண்டு. இவள் கூடவே கூடாதுன்னு சொன்னா மகா பாபம் தெரியாதா சுக்கராச்சாரியருக்குன்னாள். சிஷ்யனை காப்பாத்திக்கணும்னு எண்ணமா. எல்லாத்தையும் இவன் பிடிங்கிட்டு போயிட்டான். நானாக்க தக்கது இதன்று தானம் விலக்கிய. ஆனால் அவன் என்ன சொன்னான்? நான் வரேன், வந்ததும் வராததுமாக உமக்கு எதை வேணாலும் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டேன். அந்த சொன்ன சொல் மீற மாட்டேன் நான். அதுக்கும் சுக்கிரர் சொன்னார், ஆபத்து காலத்திலேயோ பொய் சொன்னதுனால தோஷம் இல்லை. இப்பொழுது உனக்கு ஆபத்து வந்திருக்கு, சர்வ சொத்தும் பேட போறது. அதனால பொய் சொன்னதுனால தோஷம் இல்லை. அதுக்கும் மிஞ்சினா அவன் பொய் சொல்றதை காட்டிலும் ஆபத்து என்ன? நான் சத்தியத்துலதான் இருப்பேன் என்று துணிஞ்சுட்டான் கொடுக்கறதுக்கு. கொடுக்க போறா. அவனுடைய மனைவியும் அதுவும் ஒக்க நிற்கிறாள். அவளாவது நம்ம குருவே சொல்றா நீங்க போய் கொடுக்குறேங்கிறே அப்படின்னு தடுக்க வேண்டாமோ? இவர் கொடுக்காம இருந்துட போறானேன்னு அவள் தீர்த்த கமண்டல் கையில வச்சண்டு தீர்த்தம் போடணும் அப்படின்னு ஆசையோட நிற்கிறாள் அவள். இவன் கொடுக்கத்தான் போறான் அப்படின்றதும் சுக்கிரருக்கு இன்னமும் கவலை விட்ட பாடு இல்லையா. அதனால அந்த கிண்டினுடைய ஓட்டம் உண்டு இல்லையா, அதுக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார் தண்ணீரை விடாம. புராணத்துல சொல்லியிருக்கு, பாகவதத்துல சொல்லல, இருந்தாலும் வேற புராணத்துல சொல்லியிருக்கு. அதுல போய் உட்கார்ந்து விட்டார். இப்படி உட்கார்ந்துட்டா அதை சாய்க்கிறான் தண்ணீர் விழல. யதோக்த தானம்னா பண்றான். ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் மந்திரங்கள்லாம் சொல்லி தீர்த்தம் போட்டுனா தானம் பண்ணணும். இது என்னவோ அடைச்சுருக்க இத அப்படின்னு அவன் பார்க்கும் பொழுது இவருக்கு தெரியும் அது யாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறான்னு. தானம் வாங்குறவருக்கு இவருக்கு ஆசனமாக கட்ட தர்ப்பம் தானே போட்டார். இந்த கட்ட தர்ப்பத்திலேருந்து ஒன்னை எடுத்து அந்த கிண்டிக்குள்ள விட்டு குத்தினா சுக்கிரன் கண்ணை துரும்பார் கிளறியே பொட்டையன் ஆயிட்டான். சுக்கராச்சாரியார் கண் தெரியாதவர். அண்ணிலிருந்து
சக்கர கையனே, கையில சக்கரமே வச்சுட்டு இருந்தாரே, துரும்ப ஏன் எடுத்தாருன்னார். அவரை வதம் பண்ணக்கூடாது, வதம் பண்றதுல இஷ்டம் இல்லை. கண்ணை மட்டிலும் குத்தி விட்டுட்டார். அவர் வழியில வந்த பிறகு தானமும் ஆயிடுத்து, வாங்கவும் வாங்கிண்டாச்சு. கண்ணபிரான் வாமனாவதாரத்துல உலகளந்தாச்சு. அவர் என்ன ஆனார்? இப்ப உலகளந்தாச்சு, பலி சக்கரவர்த்திக்கும் பதம் கொடுத்தாச்சு, எல்லாமே இருக்கட்டும். அந்த சுக்கிரன் என்ன ஆனார்? வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்யும் திருவெள்ளியங்குடி அதுவேகே. என்ன ஆச்சுன்னு திருமங்கையாழ்வார் தான் கேட்கணும். பாக்கி கதையை திருமங்கையாழ்வார் சொல்றார். வெள்ளியாறு வணங்க அந்த சுக்கிரன் என்ன பண்ணினார்? கண் இல்லாம கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு விட்டு அப்புறம் பெருமாளுக்கு செய்த அபச்சாரம் தான் நமக்கு கண் போச்சு என்று தெரிஞ்சு திருவெள்ளியங்குடி என்கின்ற க்ஷேத்திரத்துல வந்து பெருமாளை ஆசிரியிச்சு மறுபடியும் கண்ணு அவருக்கு பிரகாசமாக தெரிஞ்சதுன்னு. அதனால இப்போ அந்த திவ்ய தேசத்துல போய் யாராருக்கெல்லாம் கண் ஆப்ரேஷன் பண்ணிக்க போறாளோ பண்ணிக்க வேண்டாமோ எல்லாருமே அந்த எம்பெருமான இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிண்டா கண் பிரகாசம் வந்துடும் அப்படின்னு இன்னைக்கும் அனுபவத்துல இருக்கு. சரி, தானம் வாங்கினா சொச்ச கதையை சொல்லுங்கன்னார். பெரியாழ்வாரே சொல்றார், இது பாகவத சாரமா இருக்கிறதுனால பாகவதத்துல உள்ள எல்லா கதைகளுமே எல்லா அவதாரமுமே ஆங்காங்கு கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள அன்வயிச்சு சொல்லிவிடுவார் பெரியாழ்வார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.